அதே சமயம் அவருடைய வாக்குகள் யாரை வந்து ஜெயிக்க வைக்கும், யாரை தோற்கடிக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. விஜயுடைய அரசியல் வரவு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி சார், திமுகவையும் தாண்டி பாஜகவோட ஓட்டு, குறிப்பாக சொல்ல போனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அடுத்து விஜயை நோக்கி போகிறதா ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருமே 1% கூட வந்து விஜய் நோக்கி போக மாட்டாங்க. அதற்கும் விஜய் வாங்கக்கூடிய ஓட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ எப்படி வந்து சீமான் அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி வந்து விஜய் நோக்கி போக மாட்டாங்களோ, விஜயுடைய ரசிகர்கள் எப்படி மற்ற கட்சிகளுக்கு போக மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸ், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும். இது பாஜகவிலிருந்து விஜய் பறிக்கக்கூடிய ஓட்டு எது அப்படின்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு ஓட்டு இருக்கு. ஒரு 20%, 25% மக்கள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுமே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு இப்போ இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து தனியாக நின்னாங்க. 2024 அவங்க வந்து தனியாக நின்னாங்க. அதனால அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டான்னு சொல்றவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதில் வந்து அண்ணாமலைக்காக போடுறவங்க இருப்பாங்க, மோடிக்காக போடுறவங்க இருப்பாங்க, இவங்க வேண்டான்னு சொல்லி போடுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. அந்த வாக்காளர்களுக்கு இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வேற வச்சுட்டாங்க. அப்போ இந்த திராவிட கட்சிகளே வேண்டான்னு சொல்றவங்க அப்போ விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் வந்து விஜய்க்கு போகுதே தவிர, பாஜக ஆதரவாளர்கள் ஒன்ஸ் பாஜகவை புரிந்து கொண்டு, மோடியை புரிந்து கொண்டு, இந்துத்துவ சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு, இந்து என்றால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பிளஸ் இங்கே அண்ணாமலையுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு, இங்கே திராவிடத்துடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவில் உள்ள வந்தவங்க எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அதை என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும்.